ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 6th கிளாஸு. இது நாள் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ட்ரைவ் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயங்களாக உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் நிறையா சொல்லிகிட்டு இருந்திருப்பேன் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் சேர்த்து தம்பி இன்றைக்கி பண்ணுறாரான்றதை கொஞ்சம் டிராஃபிக்கில் ஒரு எக்ஸ்ட்ரா 4-5 வண்டிகள் போகும்போது ஃப்ரண்ட்டில் வந்து இடிக்காமல் அந்த மாதிரிலாம் சில ஐடியாஸோடு இன்றைக்கி அவர் ட்ரைவ் பண்ணுறாரான்னு இன்றைக்கி செக் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு வேண்டிய டிப்ஸு நல்லா ட்ரைவ் பண்ணுவீங்க எல்லாருமே. ஆனால் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து வர்றதுனால என்ன பண்ண முடியும், இந்த காரில் வந்து கிராக்குக்கெலாம் விழுகுது. நான் முன்னாடி உட்காந்து பார்க்கும்போது என்னால் பேனட் ஃப்ரண்ட்டில் இடிக்குமா அடிக்காதான்னு பார்க்க முடியல. என்னோடய கார் பெரிய காராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பயம் இருக்கும். அந்த பயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தம்பியை பேச சொல்லுவோமா? பாருங்கள். ஹாய் தருண். ஹாய் மேடம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கேன்ப்பா. இன்னைக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே மேடம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிராஃபிக்ல தான் நம்ம போற மாதிரி இருக்கும். டிராஃபிக்ல? ஆமா, பயப்படாத. டிராஃபிக்னாலே நம்ம டிரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்கும் போதும் 2 பேர் சேர்ந்து நம்மளோட சேர்ந்து வருவாங்க. சரியா? அதனால பயப்பட தேவையில்லை. நீ கான்ஃபிடென்ட்டா பண்ணு, ஒரு இன்ட்ரெஸ்டா பண்ணு. கான்ஃபிடென்ட் வர கார் ஓட்டணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். ஓகே மேடம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு காரை தொடச்சியா? க்ளீன் பண்ணிட்டு தான் மேடம் வந்தது. டெய்லி க்ளீன் பண்றியா? ஆமா மேடம். நம்ம டெய்லி காரை வந்து என்ன பண்ணிக்கணும்னா டெய்லி க்ளீன் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஒரு வாரம் வண்டி நிப்பாட்டினாலே இந்த கண்ணாடி கிட்டேலாம் என்ன ஆகுனா எட்டுக்கால் பூச்சி அதெல்லாம் கூழ் கட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுங்க, அப்போ தான் நல்லது. அப்போ காரை பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கார் நீட்டாக இருந்தால் தான் காரை ஓட்டணுன்ற ஆர்வம் வரும். ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காரை வந்து ஃபஸ்ட்டு நீட்டாக வச்சுக்கோங்க. தம்பிலாம் தொடச்சிருக்காரு காரை. அவர் தொடச்சாதான் கார் எடுக்கணும். நான் காரை சொல்லி தருவேன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? டன். வாங்க பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா மேடம்? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுப்பா. நீங்க மறந்துட்ட. நான் காரை தொடச்சேன்னு சொல்லி ஒரு இது வரவும் இதை சீட் பெல்ட்டை மறந்தாச்சு. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும். ஓட்டணும்னு அந்த கான்ஃபிடன்ட் வந்தோடனே எல்லாமே இதாயிடும். இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே எல்லாமே போயிருச்சு. சரி, ரைட்டு. நீ இப்போ கார் எடுத்து அந்த நிழல் இருக்கு பார்த்தியா, இங்க இருந்து எடுத்து கொண்டு போய் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஆஃப் பண்ணாம கொண்டு போய் கரெக்டா நிப்பாட்டு பார்ப்போம். எப்பவுமே வந்து எடுத்தோன்னே ஆக்சிடென்ட் கொடுத்து போக கூடாது. இன்னைக்கு கார் வந்து நம்மளால பிரேக் இப்போ இவ்வளவு தூரத்துல இருந்து எடுக்கும் போது பிரேக் விழுகுதா, மூவ் பண்ணிடுவோம், மூவ் ஆகும். அங்க போனோடனே பிரேக் நம்ம இது நாள் வரைக்கும் பிரேக் மிதிச்சிருப்போம். அதே அளவு தான் இன்னைக்கும் பிரேக் மிதிப்போம். அந்த பிரேக் இன்னைக்கு விழுகுதான்னு பார்க்கணும். அதுக்காக தான் இந்த மூவிங் ஸ்டாப்பிங். எப்பவுமே எடுத்தோன்னே ஜல்லுன்னு ஆக்சிடென்ட் கொடுத்து போகக்கூடாது. சரியா? ஒரு 2 ஸ்டாப் மூவிங் ஸ்டாப்பிங் அப்படி எடுக்கணும், அப்படி நிப்பாட்டணும். சரியா? அதை அப்படி எடுத்து கொண்டு போய் அந்த நிழல் இருக்கிற மரத்தடியில போய் நிப்பாட்டு பார்ப்போம். மிரர்லாம் பார்த்துக்கணும். எடுக்கலாம் ஹாரன் ஒன்று கொடுத்துக்கணும். டெய்லி சொல்கிறேன். போகலாம். ரோட்டில் ஏறுப்பா, மணலில் ஏறாத. போட்டோம் போட்டோம், நேராக பிடிச்சிக்கோ. நிப்பாட்டலாமா? தருண், கார் போலாமா? டிரைவ் பண்ணலாமா? ஓகே மேடம். நீங்க வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கணும். ஓகே, போலாமா? ஓகே மேடம். எடுப்பா. ஸோ நான் கார் எடுக்கும் போது ஆஃப் கிளச்ல எடுங்க, ஒரு 2 ஸ்டெப் நிப்பாட்டி எடுங்கலாம் சொல்றேன் இல்லையா? எதுக்கு சொல்றேன்னா, இப்போ ரீசெண்டா பார்த்தா ஷோரூம்ல எல்லாம் கார் எடுக்கிறாங்க, புது கார் எடுக்கிறாங்க, பிரேக்ல கால் வைக்காம ஆக்சிலேட்டர் மிதிச்சிடுறாங்க. இல்ல என்ன ஆகுது, அதை விட்டு ஷோரூமே விட்டு வண்டி வெளியில வந்துருச்சு. அப்ப கவனம் வந்து பிரேக்ல கால் வச்சிருக்கமான்ட்டு கவனம் வேணும் மூவிங்ல. இப்ப பார்த்தா பசங்க எல்லாம் 2 பேர் போறாங்க, லேடிஸ் ஓரமா போகாம எப்படி போறாங்க. சோ இதெல்லாமே நம்ம கவனிக்கணும். அப்ப அதுக்குள்ளே ஆக்சிலேட்டர் கொடுத்தா என்ன ஆகும், வேகமா போயிடும். அப்ப நிதானமா ஃபர்ஸ்ட் வண்டி எடுக்க பழகிக்கணும். போட்டு ரைட்டு போ, போட்டு இப்ப லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்து போ, கொடு ஆக்சிலேட்டர் கொடு, போலாம். போட்டுப்பா, ஆக்சிலேட்டர் கொடுப்பா. இப்ப கியர மாத்து. என்ன கியர் மாத்தணும்? போலாம். ஏன் 3rd கியர் போடக்கூடாதா? ஸ்பீட் கியர்ல மேடம். என்னாச்சு? கிளட்ச மிதி, ஆஃப் பண்ண விட்டுறாத. ஏன் லேட் பண்ண? ஸ்டார்ட் பண்ண. கொஸ்டின் கேட்டா எல்லாம் மறந்து போயிருது. ஸ்டார்ட் பண்ண, லைட்டா ஆக்சிலேட்டர் கொடு.
பண்ணப்பா ஸ்டார்ட் பண்ணு. கியர் போட்டா ஹாரன் கொடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் கியருக்கு அப்புறம் செகண்ட் கியர் தான் போடணுமா? ஆமா மேடம். தேர்ட் கியர் போடக்கூடாதா? தேர்ட் கியர் வந்து ஃபாஸ்ட் கியர் மேடம். ஃபாஸ்டா போற கியர். அப்போ ஃபர்ஸ்ட் கியருக்கு அப்புறம் செகண்ட் கியர் தான் போடணும். கொஞ்சம் ரைட்டு. தேர்ட் கியர் போட்டா என்ன ஆகும் வண்டி? ஸ்பீடா போகாது. ஸ்பீடா போகாது, ஆஃப் ஆயிரும் வண்டி. ஏன்னா அதுக்குரிய ஸ்பீட் போனாதானே தேர்ட் போட முடியும். இப்ப செகண்ட் கியர் மாதிரி நல்லா என் பக்கம் தள்ளி இருக்கும். ரைட் ரைட், வண்டி ரொம்ப போக கூடாது, ஸ்டடி. ரைட் பாத்துக்கோ, ரைட்லயும் 2 வீலர் வருது. வாட்டர் லெஃப்ட், இன்னும் வாட்டர் லெஃப்ட். ரைட்டு, வண்டி ரொம்ப லெஃப்ட் போக கூடாது. அந்த 2 வீலருக்கு இவ்வளோ ஸ்பேஸ் தேவையா? இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கோ, நம்ம லெஃப்ட் போக போறோம். ஃபுல் கிளட்ச் மீதி. லைட் அப்படியே பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிக்க. பிரேக் அவுட், ஃபர்ஸ்ட் கியரை மாத்து. ரைட் பாத்துக்கணும். நம்ம லெஃப்ட் ஒதுங்க போறோம்னா ரைட் பார்த்து ஹாரன் கொடுத்து லெஃப்ட்லயே ஆள் வராங்களான்னு பார்த்து திருப்பிக்கிறணும். திருப்பி திரும்புற இடத்துல கால் பிரேக்ல இருக்கணும். போட்டு இப்போ ஆக்சிலேட்டர் கொடு. ரோடு நல்லா வியூ தெரியுமோ ஆக்சிலேட்டரை கொடுத்து ஸ்ட்ரைட்டா பிடிச்சுக்கணும். ஸ்டேரிங்க நல்லா போட்டோம். இப்போ கியரை மாத்திக்க, கிளட்ச் மீதி. பிரேக்ல வா, கிளட்ச் பிரேக் வச்சுக்க. ஆட்டோ வர்றாரு, ஏறி வர்றாரு, நீர் ஒதுங்காதுப்பா. ரைட் திருப்பு, பிரேக் அவுடு, ஸ்லோவா கிளட்ச் அவுடு, ரைட்டா ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணிப்போ. போ. ஸோ ஸ்ட்ரீட்டுக்குள்ள ரொம்ப ஸ்லோவா வந்தோம், அதனால அந்த ஸ்பீட் பிரேக்கருக்கு ஃபர்ஸ்ட் கியர் மாத்திக்கிட்டோம். ஆஃப் ஆகக்கூடாது, சரியா? அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வந்துட்டோம் ஸ்பீடை. இப்ப ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி போகும்போது ஆர்டர் படி தான் கியர் போடணும். 1 2 3 4 அப்படிதான் போட்டுக்கணும். இப்ப தேர்ட் கியர் மாத்திக்க, ஆக்சிலேட்டரை விடு, கிளட்ச் மீதி, நியூட்ரல், ஸ்ட்ரைட். கியர் மாத்திரப்ப ஸ்டேரிங் ஒதுங்க கூடாது மெயினா. ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறப்போ 1 2 3 4 அப்படிதான் போடணும். ஸ்பீட் ரெடியூஸ் ஆகும் போது ஸ்பீடா மீட்டர்ல என்ன ஸ்பீடு இருக்கோ, நம்ம ஸ்பீடை குறைச்சிருக்கோமோ, இப்போ ஃபோர்த் கியர்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்பீடா மீட்டர் ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட் அளவுக்கு நம்ம வண்டியை குறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஸ்பீடை குறைச்சிட்டோம்னா செகண்ட் கியர் போட்டு திருப்பி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனா ஸ்பீடு இப்படி இன்க்ரீஸ் ஆகி போகும்போது 1 2 3 4 அப்படிதான் ஆர்டர் படி போகணும். கொஞ்சம் மேடம் ஒரு டைரக்டா ஃபர்ஸ்ட் கியர்ல கொண்டு வரோம். பிரேக்ல வா, லைட் அப்படி பிரேக்க மீதி மீதி, பிரேக் என்ன மீதி. இப்ப பிரேக்கை விட்டுரு, போட்டோம். ரைட்ல திருப்பு, போட்டோம். ஆக்சிலேட்டரை கொடு. டைரக்டா ஃபர்ஸ்ட் கியர் போட முடியாது எப்பவுமே. ரன்னிங்ல தான் வண்டி போகும். ரன்னிங்ல போனாலே செகண்ட் கியர் மெயின்டைன் ஆகும். நம்ம எவ்வளவுதான் வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணா நிறுத்தினா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கியர் போட முடியும். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கோ, பிரேக்ல வா, இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுப்பா. கொஞ்சம் ரைட் ரைட், பிரேக்ல வா. அந்த அம்மாவும் நிக்கிறாங்க. போட்டோம். எல்லாத்தையுமே கவனிக்கணும். போட்டோம். மரம் இருக்கு, மிரர் பார்த்து ரைட்டு போ. அதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஓவர் கான்பிடென்ட் இருக்கக்கூடாது, சரியா? ஓவர் கான்பிடென்ட் இருந்தா என்ன ஆகும்? நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனையும் கேட்க முடியாம போயிடும், சரியா? நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேனோ அதன்படி அழகா ஃபாலோ பண்ணி வந்தா நீயே இண்டிபெண்டா கார் எடுத்துடலாம். இண்டிபெண்டா கார் எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, சரியா? ஃபாஸ்ட்டா வந்து கொஞ்சம் ஈவனா பேலன்ஸ் பண்ணி போகணும். தேர்ட் கியர் போட்டோம்னு போட்டு பறக்க கூடாது. கொஞ்சம் ஆக்சிலேட்டர் இருந்து காலடு. போட்டோம். லைட்டா ஒரு விரல்ல முனையில அப்படியே லைட்டா அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஆக்சிலேட்டரை ஃபுல்லா காலத்துக்கு வைக்க கூடாது. ப்ரெஸ் வர்றாரா, இங்க இருந்து எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணணும். அவர் எப்படி ஏறி வர்றாரு, நமக்கு போனா ஸ்பேஸ் இருக்குமா இல்லையா, ரைட்ல ஆள் வர்றாங்களா, இது எல்லாத்தையும் பார்க்கணும். கொஞ்சம் ரைட், என்ன ரைட். அந்த ஐயாவை பார்க்கணும், என்ன ரைட். இந்த ஆட்டோ என்ன பண்ணுவாரு, அப்படியே ஓவர்டேக் பண்ணி உள்ள நம்ம லைனுக்குள்ளதான் வருவாரு, சரியா?
ஓவர்டேக் பண்ணி நம்ம காரை யாராவது ஓவர்டேக் பண்ணா காரை ஆக்சிடென்ட் இருந்து மட்டும் எடுக்கணும். சரியா? ஓகே. 2 பேரும் சேர்ந்து போனா யாருமே போக முடியாது. கொஞ்சம் ரைட்டு. ஓகே. அந்த லாஸ்ட் போய் நம்ம ரைட் ஆன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. பிரேக்ல வா, ஃபுல் கிளட்ச மீதி, லைட் அப்படியே பிரேக் மிதிச்சுட்டே வா. இன்னும் மீதி, இன்னும் மீதி. இந்த வைப்பர்ல இருந்து ஸ்பீட், அந்த ஸ்பீடு மாறிடுச்சா, பிரேக் விடு. ஃபர்ஸ்ட் செகண்ட் கியரை மாத்திக்க. அது எப்படி விடலாம் உடனே? என்ன அவசரம்? கிளட்ச மீதி, நியூட்ரலுக்கு வா. ஏன் இப்ப வண்டி ஆஃப் ஆச்சு? ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் கியரை போடு. தேர்ட் கியர்ல இருந்து வண்டி ஸ்லோ ஆயிடுச்சுன்னா செகண்ட் கியரோ அல்லது ஃபர்ஸ்ட் கியரோ போடணும். அதைத்தானே சொல்லி கொடுத்துக்கிட்டு வரேன். போலாம். ஸ்பீட் பிரேக்கர்ல எல்லாரும் ஏறி இறங்கிருவோம். ஹாரன் கூட அவருக்கு ரைட்ன்றது எப்படி ஏறணும்? அப்படி குறுக்க போகணுமா, ஏறி போய் போகணுமா? ஏறி போகணும். நீ பாட்டுக்கு போ. ஹாரன் கொடுத்து போ. திருப்பு திருப்பு, தைரியமா திருப்பு. திருப்பியா? இன்னும் திருப்பியா? ரிட்டர்ன் வந்துரு. போட்டோம். ஹாரன் கொடுத்து போ. இப்ப கியரை மாத்து. போட்டோம். ஸ்பீட் பிரேக்கர் எல்லாரும் ஏறிடுவோம். ஆனா இறங்குறப்ப ஆஃப் ஆயிரும். அது ஏன் ஆஃப் ஆகுது? ஒண்ணு நம்ம ஸ்லோ பண்ணனால ஸ்லோ கியரை மாத்தணும். டாப் கியர்ல போயிட்டு இருப்போம். லோ கியர் மாத்திரம் மாத்தாம டப்பு டப்புன்னு கிளச் விடுவோம். அதனாலதான் இப்போ உனக்கு ஆஃப் ஆச்சு. சரியா? என்ன கியர்ல வந்திருக்கோம், ஸ்பீடு குறைஞ்சுச்சுன்னா என்ன கியர் மாத்தணும்லாம் நம்ம பாத்துக்கிட்டே வரணும். அதுக்காக கியரை குனிச்சு பார்க்க கூடாது. கவனம் இருக்கணும் நம்ம கியரை குறைக்கணும் கூட்டணும்ன்றதுல. கொஞ்சம் ரைட். ஆக்சுவலா வந்து காலாடு. இப்ப போட்டோம். ஆக்சிடென்ட் இருந்து காலை எடுத்த உடனே பிரேக் மிதிக்க கூடாது. ஆக்சிடென்ட் விட்டாலே என்ன செய்யும்? ஸ்லோவாகும். ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து என்ன ஆகும்? ஸ்லோவாகும். கொஞ்சம் ரைட். ஹாரன் கொடுத்து போ. என்ன ரைட்டு. அடிக்கடி ரைட்டு லெஃப்ட்னு சொல்ல வைக்க கூடாது. இன்னுமா விஷுவல் கண்ட்ரோல் வரல? ஸ்டடி. ஓட்டம். தேர்ட் கியர் மாத்துப்பா. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக நம்மளே என்ன பண்ணிடணும்? கியர் டாப் கியர் போடணும். ஸ்பீடு போக போக நமக்கு ஒரு நர்வஸ், அப்படி கால்கையெல்லாம் நடுங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நடுங்கவே கூடாது. ஆகுனா டக்குனு காலத்துக்கு பிரேக்ல வச்சுக்கிற வேண்டியதான். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே ஸ்பீட் என்ன செய்யும்? குறைஞ்சிரும். லெஃப்ட் மிரர் அடிக்கடி பார்க்கணும். லெஃப்ட் மிரர் பார்க்காம வண்டி ஓட்டக்கூடாது. கொஞ்சம் ரைட். ஆக்சிடென்ட் வந்து கால் எடுத்துக்க. ஹாரன் கூட்டி இன்னும் கொஞ்சம் ரைட்டு. அவங்கள பார்த்துட்டு அவங்ககிட்டே போக கூடாது. ரோட பார்க்கணும். போட்டோம். இந்த லெஃப்ட் வந்து லைன் தெரியுதா மிரர்ல? தெரியுது மேடம். ஹாரன் கூட அந்த மக்கள் வர்றாங்க. ஆக்சிடென்ட் கார்டு ஹாரன் கூட போட்டோம். அப்படியே வா, அப்படியே வா. எங்க ஏறுது? ரைட்லாம் ஏறக்கூடாது. அப்படியே வரணும். அழகா நமக்கு லைன் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுலயே ஸ்டேரிங்க பிடிச்சு ஓட்டுங்க அப்படின்னு. கொஸ்டின் பேப்பர் இதுதான். ஆன்சர் சீட் நம்மளோட காரு தான். ரெண்டும் சேர்ந்து போனா எப்படி இருக்கும்? நல்ல மார்க் வாங்கிடலாமா? அப்ப கவனம் இருக்கணும்ல. புக்கையும் கொடுத்து கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்து எழுதுங்கன்னா அப்பவும் பேப்பரை தான் திருப்பிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரிதான். கொஞ்சம் ஹாரன் கொடுத்து போ. எப்பவுமே வண்டியெல்லாம் நின்றுச்சுன்னா ஒரு ஹாரன் கொடுக்கணும். ஏன்னா அங்கிட்டு இருந்து ஆளுங்க வந்துருவாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கோம் ரொம்ப நேரமா. நமக்கு ஒரு ரெஸ்ட் தேவைப்படுதுன்னா வண்டியை ஓரம் கட்டி நிப்பாட்டணும் இல்லையா? எப்படி வண்டியை பார்க் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இடம் பார்க்கணும், எந்த இடத்துல நிப்பாட்டலாம் அப்படின்றத. சரியா? இன்னும் கொஞ்சம் தூரம் போகட்டும். கொஞ்சம் தள்ளி போய் எப்படி நம்ம லெஃப்ட் ஓரம் கட்டி நிப்பாட்டலாம் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா உனக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம லெஃப்ட் நிப்பாட்ட போறோம்ன்ற அந்த மைண்ட்ல வந்துருவே இல்லை இல்லையா? அதனால முன்னாடியே சொன்னேன் நானு. ஸ்டடி ஸ்டடி. போட். மிரர்ல ரொம்ப கவனமா இருக்கணும். போட். போட். ரைட்டு ரைட்டு. இப்ப இண்டிகேட்டர் லெஃப்ட் போடு. ஆக்சிடென்ட் இருந்து கால் எடு. ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கணும். ஆக்சிடென்ட் இருந்து கால் எடுக்கணும். மிரர் பாரு, யாரு வர்றாங்களா? இப்ப கிளட்ச மிதிச்சுக்க. அப்படியே லெஃப்ட் திருப்பு. போதும். மிரர் கவனமா வரணும். இப்ப லைட் அப்படி பிரேக் மிதி. இன்னும் கொஞ்சம் ரைட்டு. ஸ்ட்ரைட். ஸ்டேரிங் ஸ்ட்ரைட். ஸ்டாப்.
கியர் நியூட்ரல். என்ன கியர்ல இருந்தாலும் கியரை நியூட்ரல் பண்ணிடணும். ஓகே. 5th கியர்லயே வந்தாலும் பார்க் பண்ண போறோமா, ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர், ஓகே. அடுத்து மிரர் பார்க்கணும். ஆக்சிடென்ட் இருந்து இண்டிகேட்டர் எப்போ போடுறோமோ அப்ப ஆக்சிடென்ட் இருந்து கால் எடுத்துடணும். ஓகே மேடம். ஓகே. கிளச்சை மிதிச்சு லைட்டா அப்படி பிரேக் மிதிச்சுக்கிட்டே, இதே இது 5th கியர்ல வரேன் மேடம், நான் ஒரு 60-70ல வருவேன், அப்போ போய் டேரக்டா நான் கிளச்சை மிதிச்சேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ டேரக்டா கிளச்சை நீங்க மிதிக்க கூடாது. ஓகே மேடம். வண்டி வேகமா இழுத்துக்கிட்டு போகும். 50-60ல போகும்போது எப்படி இருக்கும், வண்டி டேரக்டா கிளச்சை மிதிச்சா இன்னும் கூட கொஞ்சம் 10 கிலோமீட்டர் ஸ்பீட் இழுத்துக்கிட்டு போகும். ஓகே அப்ப என்ன செய்யணும், ஹாஃப் பிரேக் கொடுத்து இன்ஜினை ஸ்லோ பண்ணிடணும் ஃபர்ஸ்ட், அப்புறமா கிளச்சை மிதிக்கணும். எந்த சுச்சுவேஷன்ல கிளச்சை மிதிக்கணும்னா, நீங்க பிரேக்க மிதிக்கும் போது வண்டி ஸ்லோ ஆகும் இல்லையா. சோ இப்ப தம்பி, இப்ப லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு பார்க் பண்ணோம் இல்லையா, இந்த மெத்தட நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன் சரியா. இப்ப நீ செகண்ட் தேர்ட்ல வரும்போது அதோட ஸ்பீடு வந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளதான் இருக்கும் சரியா. தேர்ட் கியர்ல 30 கிலோமீட்டர் ஸ்பீட் அளவுக்கு தான் இந்த இடத்துல டிரைவ் பண்ணிட்டு வந்தோம். இண்டிகேட்டர் போட்டோன்னே டைரக்டா கிளச்சை மிதிக்க சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து அவ்வளவா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகாது, உடனே நம்ம பிரேக் கொடுத்து கூட நிறுத்திக்கலாம். இதே 50-60-70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீ போய்கிட்டு இருக்க, ஒரு இடத்துல பார்க் பண்ணணும், அதே யூஷுவல் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் போடணும். எந்த பக்கம் நிப்பாட்ட போறோம், லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் இண்டிகேட்டர் சரியா. இண்டிகேட்டரை வந்து ரைட் போட்டு லெஃப்ட் நிப்பாட்ட கூடாது. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, இண்டிகேட்டர் கரெக்டா போட்டோம்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ரைட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் நிப்பாட்டுவாங்க சரியா. ஆட்டோ ஓட்டுற மாதிரி நம்ம கார் ஓட்டக்கூடாது ஓகேவா. அப்போ லெஃப்ட்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் தான் போடணும். போட்டுட்டு இண்டிகேட்டர் எப்போ போட்டோமோ அந்த டைமிங் வந்து கார் பிரேக்குக்கு வந்துடணும். நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், ஆக்சிலேட்டர் விடுப்பா, ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கா குறையும் சொல்லியிருக்கேனா. அப்போ நீ 70ல போனா கூட ஆக்சிடென்ட் கால் எடுத்தா அந்த 5 கிலோமீட்டர் ஸ்பீட் கம்மி ஆகும். அதே ஈவனா போய்கிட்டே இருக்காது, 70-80 அதுவே இன்க்ரீஸ் ஆகாது. சோ ஸ்பீடு குறைஞ்சிருதா, அப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்றோம், பிரேக்க மிதிக்கணும். எடுத்தோன்னு என்ன பண்ண கூடாது, கிளச்ச மிதிக்க கூடாது. மேடம் நீங்க பிரேக் முதல்ல மிதிக்க சொல்லிருக்கீங்களே, அப்ப கிளட்ச் மிதிக்காம பிரேக் மிதிச்சோம்னா வண்டி ஆஃப் ஆகும். அதுதான், எடுத்தோன்னே நீ ஓவரா பிரேக் மிதிக்க போறது கிடையாது, ஹாஃப் பிரேக் தான் நீ கொடுக்க போற. ஹாஃப் பிரேக் கொடுக்கும் போதே ஸ்பீட் அங்க குறைய 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 என்ன ஆகும், 5வது கியர்ல வந்து 20-30 கிலோமீட்டர் ஸ்பீட் ஒர்க் அவுட் ஆகுமா, கியர் வேலை செய்யுமா, வேலை செய்யாதுல. அப்ப கட கட கடன்னு வண்டி சவுண்ட் கேட்கும், அப்ப அந்த கிளச்ச மிதிச்சுக்கணும். சோ இந்த இடத்துல நிறைய பேர் கிளச்ச மிதிக்கிறதுக்கு வராம டைரக்டா கிளச்ச மிதிக்கிறதுனாலதான் வண்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி கண்ட்ரோல் இல்லாம போயிருது. சோ நீ 70-80ல போனா கூட ஃபர்ஸ்ட் பிரேக் கொடுத்து வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணி லெஃப்ட் ஒதுக்கணும், லெஃப்ட் மிரர் பார்த்து ஒதுக்கணும். அப்போ உனக்கு சிம்டம்ஸ் ஆகும், கார்ல கட கடன்னு சவுண்ட் கேட்கிறப்ப கிளச்ச மிதி. கிளச்ச மிதிச்சு ரோட்டுக்கு ஈவனா வந்து கார் நேரா அந்த ஒயிட் லைன் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் விட்டு வெளியில வந்துட்டோமான்னு 2 மிரரையும் பார்க்கணும். பார்த்து ஸ்டேரிங்க ஸ்டெடி பண்ணி அழகா கொண்டாந்து நிப்பாட்டிக்கிறணும். சோ ஃபுல் கிளச் பிரேக், அப்பதான் நல்லா பிரேக் கொடுத்து வண்டி நிறுத்துவோம். நிறுத்தின உடனே கியர்லயே வண்டி நிக்க கூடாது. நீ 5வது கியர்ல போனா கூட என்ன பண்ணிக்கலாம், நியூட்ரல் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒதுக்க போறோம்னு சொல்லிட்டு கியரை டவுன் பண்ணிட்டே இருப்பாங்க ஸ்பீடு குறைய குறைய. அப்பெல்லாம் நீங்க செய்யவே தேவையில்லை. 5வது கியர்ல இருந்தா கூட கவனம் ஃபுல்லா இந்த லெஃப்ட் சைட்ல ஆளு உட்காந்துட்டு இருப்பாங்க. அது பார்க்கிங் ஏரியா எப்படி எல்லாம் இருக்கும், ஆளுங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கார் அங்க நிக்குது இல்லையா, அந்த மாதிரி கார் எல்லாம் என்ன செய்யும், நீங்க பார்க் ஆகிட்டு இருக்கோம். அதனால அந்த கார் மேல கவனம் இருக்கணும், அந்த டிரைவர் மேல கவனம் இருக்கணும். அப்ப நம்ம ஃபுல்லா போக்கஸ் எல்லாம் எந்த பக்கம் இருக்கணும், லெஃப்ட் சைட்ல இருக்கணும். பின்னாடி யாராவது நின்றுட்டு இருப்பாங்க, திடீர்னு 2 வீலர் எடுத்துட்டு இதுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய நடக்குது. அப்ப என்னன்னா நம்ம கவனம் வந்து லெஃப்ட் சைட்ல தான் இருக்கணும். அப்ப கியருக்கு கவனம் வந்தா தப்பான கியர் போட்டு கீழே குனிஞ்சிருவோம். கீழே குனியும் போது விஷுவல் கண்ட்ரோல் போயிரும். சோ ஆக்சிடென்ட் ஆகுறது எல்லாமே நான் சொல்ற மெத்தட்ல தான் ஆக்சிடென்டே ஆகுது சரிங்களா. ஒரு சின்ன விஷயம், கவனம் ஃபுல்லா ரோட்ல தான் இருக்கணும். அதை விட்டு தலையை குனிஞ்சாலும் ஆக்சிடென்ட் ஆகும். நீ லெஃப்ட் மிரர் பார்க்காம லெஃப்ட் ஒதுக்குனாலும், ஒரு 2 வீலர் உள்ள என்ட்ரானாலும் அதுவும் ஆக்சிடென்ட் தான் சரியா. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்கும், இன்சிடென்ட் நடக்கும். அதனால நடக்காம தவிர்க்கிறதுக்கு நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டா ஈஸியா ஃபாலோ பண்ணிக்கலாம். 5வது கியர்ல இருந்தா கூட நீ நின்னதுக்கு அப்புறம் நியூட்ரல் பண்ணு. ஓகேவா, ஃபைன். எடுக்கலாமா? ஓகே மேடம். இப்ப எடுக்கும் போது இப்படியே எடுக்க கூடாது. நம்ம லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ஒதுக்கணும் இல்லையா, அதே மாதிரி ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கோ. இப்ப ரைட்ல வர்ற காருக்கு வந்து அவருக்கு தெரிஞ்சிடும் டிரைவருக்கு, இப்ப நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சரியா. அப்ப எதுவுமே தெரியாம திடீர்னு ரோட்டுக்கு ஏறினா என்ன ஆகும், அவர் வாட்டுக்கு மைண்ட் அவரோட தாட்ல என்ன பண்ணுவாரு, வண்டி ஓட்டிட்டே வருவாரு. இந்த வண்டி எப்ப எடுத்தாங்க அப்படின்னு அவருக்கு தெரியாது. அப்பதான் என்ன பண்ணுவாரு, போற போக்குல திட்டிட்டு போவாரு சரியா. அப்ப நம்ம யார்ட்டையுமே திட்டு வாங்க கூடாது, நம்ம வண்டியை சேஃபா வச்சுக்கணும். நான் சொன்ன மெத்தட் எல்லாம் அழகா ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா வண்டி ஓட்டிக்கலாம் சரியா. ரைட், கியர் போட்டுக்கோ. என்ன கியர் போடணும், ஃபர்ஸ்ட் கியர். ஏன் 5th கியர் போடக்கூடாதா?
மூவிங் கியர் தானே மேடம் போடணும்? மூவிங் கியர். எப்ப வண்டியை நீ 10 தடவை நிப்பாட்டி நிப்பாட்டி எடுத்தா கூட ஃபர்ஸ்ட் கியர்ல தான் எடுக்கணும். ஓகே நான் 5வது கியர்ல 80ல வந்து இங்க பார்க் பண்ணேன், திருப்பி 5வது கியர் தான் போடுவேன்னா போட முடியாது. அதே திரும்ப நிப்பாட்டினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தான் நீ என்ன செய்ய முடியும், மூவ் பண்ண முடியும். அடுத்தடுத்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக ஆக 2, 3, 4, 5ன்னு போட்டு எடுத்துக்கலாம். சரியா? ரைட். இப்ப எடுத்துக்க. ஹேண்ட் நல்லா கிளட்ச மிதிச்சாதான் கியர் சரியா விழுகும். போலாமா? அப்படியே ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட் பார்த்து போதும் போதும். ஸ்டேரிங் திருப்ப வேணாம், போ திருப்பிக்கிறலாம். எடுக்கலாமா? இப்ப ரைட்டு ரைட்டு ரைட்டு. இப்போ ஸ்டடி ஸ்டடி ஸ்டேரிங் ஸ்டடி. அவசரப்பட வேணாம், முழுசா ரைட் ஏறுறது. சரியா? இப்போ கொஞ்சம் லெஃப்ட். வண்டி வந்துருச்சா உள்ள? இப்ப ஸ்டடி, இப்ப ஸ்டாப். ஓகேவா? நியூட்ரல் பண்ணிக்க. ஸ்டேரிங் திருப்பிக்க. போதும். ஃபர்ஸ்ட் கியர் போடு. நல்லா கிளட்ச மிதிச்சு போடணும். போலாம். அப்படியே மிரர் லெஃப்ட் பாத்துக்க. வரட்டும். ஹாஃப் கிளட்ச் அப்படியே வரட்டும். நல்லா வரட்டும், கீழே இறங்கட்டும். ரைட்ல திருப்பு, ரைட்ல திருப்பு. அப்படியே போகட்டும். ரைட் மிரர் பாத்துக்கோ. ஸ்டடி பண்ணிக்க ஸ்டேரிங். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டோம். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நியூட்ரல். ஹேண்ட் பிரேக். நீ கால் ஃப்ரீ ஆகணும்னா, கால் வலிக்குதுன்னா நியூட்ரல் ஹேண்ட் பிரேக் போட்டாதான் கால் வலிக்காது. சரியா? அப்பதானே பெடல்ல இருந்து கால் எடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தம்பிய வந்து அப்படியே ஓட்டிட்டே போக விடாம டிரைவ் பண்ணிட்டே போகும்போது ஒரு டைனஸ் வந்துச்சு, ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டோம், வண்டி நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி வேகமா வர்ற வண்டியை ஓரமா பார்க் பண்ணுவீங்க? அந்த மெத்தட் எப்படி நிப்பாட்டுறது அதையும் நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்க 5th கியர்லயே போனா கூட லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க, லெஃப்ட் மிரர் பாருங்க, ஆள் வர்றாங்களா இல்லையான்னு பாருங்க. ஸோ ஆக்சிடென்ட் இருந்து காலை எடுத்தாலே என்ன செய்யணும், ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீட் கண்டிப்பா குறையும். எடுத்தோடனே நீங்க கிளட்சை மிதிக்க கூடாது. ஆஃப் பிரேக் கொடுத்து இன்ஜினை ஸ்லோ டவுன் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும். இன்ஜினை ஸ்லோ டவுன் பண்ணாதான் 80ல போற வண்டி அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு 70, 60, 50ன்னு அப்படின்னு வரும். 50, 40ன்னு வர்றப்ப 5வது கியர் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ கடகடன்னு சிம்டம்ஸ் கேட்கும். அப்ப நீங்க கிளட்சை மிதிச்சுக்கணும். கிளட்சை மிதிச்சதுக்கு அப்புறம் ஸ்மூத்தா இருக்கும் வெஹிக்கிள். அப்போ உங்களுக்கு ஏரியாஸ் வந்துருச்சு, இந்த இடத்துல என்னால பார்க் பண்ண முடியும் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் பிரேக் நீங்க கொடுக்குறீங்க. இதுல என்ன விஷயம்னா, ஒண்ணு வண்டி ஆஃபும் ஆகாது, ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். உங்களால விஷுவல் கண்ட்ரோல் ஃப்ரண்ட் லெஃப்ட்டும் பேக் லெஃப்ட்டும் உங்களால நோட் பண்ண முடியும். ஸோ யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, நீங்க யாரையும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம அழகா கொண்டு போய் வண்டியை நிப்பாட்ட முடியும். நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அது 5th கியரா இருந்தாலும் சரி, 3rd கியரா இருந்தாலும் சரி, அப்போ நீங்க நியூட்ரல் டைரக்டா பண்ணிக்கலாம். 5th இருந்து 4th, 3rd, 2, 1ன்னு அப்படி வர தேவையில்லை. ஸோ 5th இருந்தா கூட டைரக்டா நீங்க நியூட்ரல் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க ஹேண்ட் பிரேக் போடணும். போட்டுட்டு 2 காலையும் எடுத்துக்கோங்க கிளட்ச் பிரேக்ல இருந்து, அதை பிடிச்சிக்கிட்டே வச்சிட்டு இருக்க வேணாம். ஓகே, சரி. அடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் எஸ் பெண்டிங்லாம் வரப்போகுது. இன்னைக்கு தம்பி அந்த மெத்தட் தான் சொல்லி கொடுக்க போறேன். ஸோ எஸ் பெண்டிங்ல போய்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் வேகமா போனா அந்த வண்டி எப்படி கண்ட்ரோல் பண்ணி ரைட் எஸ் பெண்டா இருந்தா எப்படி நீங்க திருப்பணும், அதே லெஃப்ட் எஸ் பெண்டா இருந்தா எப்படி திருப்பணும்ன்றத இன்னைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இப்போ வண்டியை பார்க்கிங்ல இருந்து எடுக்கிறோம்ப்பா. ரைட் இண்டிகேட்டர் போட்டியா? லெஃப்ட் நிப்பாட்டும் போது எப்படி லெஃப்ட் இண்டிகேட்டர் நான் கம்பல்சரி போட சொல்றோம். வண்டிய ஒரு ஏரியா மெயின் ரோட்ல இருந்து லெஃப்ட் ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டா, அதே மெயின் ரோட்ல இருந்து நீ வண்டி எடுக்கிற அப்படின்னா ரைட் இண்டிகேட்டர் கம்பல்சரி போடணும். போடலன்னா பின்னாடி வர டிரைவருக்கு தெரியாது, கண்டிப்பா அவர் உன்னை திட்டிட்டு தான் போவார். சரியா? ரைட் கியர் போட்டுக்கோ. ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணும் கண்டிப்பா. ஸோ பார்க்கிங் நிப்பாட்டும் போதும் சரி, வெளியே எடுக்கும் போதும் சரி ஆக்சிடென்ட் கொடுக்க கூடாது. அதே ஆஃப் கிளட்ச்ல மூவ்மெண்ட்ல வெளியில எடுத்துக்க போட்ட வண்டி. இப்ப அங்க கார் நிக்குது, உனக்கு ரோடு தெரியுதா ரைட்ல? போட்டோம். திருப்பு திருப்பு ரைட்ல. ஆட்டுப்பா ஆட்டுப்பா. ஸோ இதைத்தான் முதல் எடுக்கும் போது கஷ்டமா இருந்துச்சு இல்லையா? என்ன சும்மா சும்மா ஆஃப் கிளட்ச் வாங்க, பிரேக்குக்கு வாங்க, மைல்டா கொடு மைல்டா கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எங்கேயும் ஸ்போர்ட்ஸுக்குலாம் போறது கிடையாது. வீட்டுல உள்ள ஆளுகளை எப்படி பாதுகாப்பா கூட்டிட்டு போறதுதான் பழகுறோம். அதனால ஆக்சிடென்ட் ஸ்மூத்தா கூட போய்க்கலாம். இப்ப கேர மாத்து, கிளட்ச மீதி செகண்ட மாத்து, ஒரு ஆரன் கொடுத்து போ. போட் ரைட்டு போ, ரைட்டு போ, இன்னும் போட் ரைட்டு.
ரைட் ஸ்டடி. இப்ப லாஸ்ட் ரைட்ல போய் டர்ன் ஆக போறோம். ரைட் இப்படி குறுக்க போக கூடாது. ஏறி போ. நான் மறுபடியும் ரைட்ட சொல்றேன். ஏன்னா நீங்க டூ வீலர்ல எல்லாரும் அப்படிதான் செய்றீங்க. ஓகே ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கோ. பிரேக்ல வந்துரு. பிரேக்ல நான் வர சொல்றதுக்கு எதுக்குன்னா இந்த இடத்த பாக்கணும். ரைட்ல போ. என்ன கொஞ்சம் முன்னாடி போட்டோம். ஹார்ன் கொடுத்துக்க. மிதி பிரேக்க மிதி. ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்க. பிரேக் விடு. கொஞ்சம் கிளச்ல இருந்து காலடி. லைட்டா அப்படியே ஆக்சிலேட்டர் கொடு. போகட்டும். மெதுவா மெதுவா. என்ன கியர் விழுகலையா? போட்டோம். மெதுவா கிளச்ல இருந்து காலடி. போட்டுவியா ரைட்ல போ. ஏறி போனோம். ஹாரன் கொடுத்து ரைட் திருப்பு. சூப்பர். ரைட் திருப்பு. கவனம் ஆட்டோல இருக்கணும். ஆட்டோ எப்ப வேணா நிறுத்தலாம். ஆட்டோ பின்னாடி மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். ரைட்டு போட்டோம். எடுப்பாரு கொஞ்சம் தூரம் அடுத்த செகண்டே நிறுத்திடுவார் வண்டிய. போட்டோம். ஆக்சிலேட்டரை கொடுப்பா. ஆக்சிலேட்டரை விட்டுட்டு கிளச்ச மிதி. செகண்ட் கியரை மாத்து. சோ இவ்வளவு நாள் நம்ம ஓட்டின ரோட்டுக்கும் இப்ப உள்ள ரோட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? நிறைய வெஹிக்கிள் இருக்குன்னு போக ரோடு நல்ல அகலமா இருக்கு. உன்னால எல்லா விஷயத்தையுமே பார்க்க முடியும். சின்ன ரோட்டுக்குள்ள ஆளு எப்ப வருவாங்கன்னு தெரியாமலே வண்டி ஓட்டிட்டு வந்த பயந்து சரியா? உன்னால லெஃப்ட் நல்லா கவனிச்சு ஓட்ட முடியுதுல்ல? ஃப்ரண்ட்ல வியூல மிரர் அப்பப்போ 4 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை மிரர் கண்டிப்பா பாக்கணும். நம்ம வாட்டுக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்து ஜாலியா போறோம்னு மட்டும் நினைக்க கூடாது. சரியா? போட்டோம். வந்துருச்சு. ஆக்சிலேட்டர் மட்டும் விட்டா போதும். ஏன்னா செகண்ட் கியர்ல தான் வண்டி போகுது. போட்டு அவர் வேகமா போய் ஸ்லோ டவுன் பண்ணி கியரை குறைச்சு அப்புறம் போறது வேற. ஆக்சிலேட்டர் கால் எடுத்துக்க. கொஞ்சம் லெஃப்ட். அப்படியே ரைட் ஏறக்கூடாது. லெஃப்ட் வரும்போது லெஃப்ட் மிரரை பார்க்கணும். போட்டு ஆக்சிலேட்டர் வந்து காலாடு. லெஃப்ட் இவ்வளவு க்ளோஸ்டா வந்து போனாரு. அப்ப ஆக்சிலேட்டர் கொடுக்கலாமா? அவருக்கா கொஞ்சம் விட்டு பிடிச்சுதான் ஓட்டணும் வண்டிய. இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. காரோடைய ஃப்ரண்ட் கார்னர்ல வந்துட்டு போவாங்க. பிரேக்லவா கிளச்ச மிதி. லைட்டா பிரேக்க மிதி. பிரேக்க விட்டுரு. ஆஃப் கிளச்சுக்கு வந்துரு. லாரிய ரிவர்ஸ் எடுக்கிறாரு பாத்துக்க. ஹாரன் கொடு. போட்டோம். வரட்டும். ஹாரன் கொடுத்து வா. பிரேக்ல வா. அப்படியே வரட்டும். ஒண்ணும் பண்ண வேணாம். அங்கேயே ஆக்சிலேட்டர் இருந்து காலை எடுத்துட்டோம். வண்டியோட வேகத்தை பார்த்து ஓட்டினாலே போதும். அது நம்ம பார்க்காம ஓட்டுறதுனா பதறது கிடந்துட்டு கிளச்சா பிரேக்கா பிரேக்கா இல்ல ஆக்சிலேட்டரா அப்படின்னே பதறது. பார்த்தா எஸ் பெண்டிங் வருதா? அப்படியே வரட்டும். லெஃப்டே வரட்டும். போட்டு ஆக்சிலேட்டரை கொடுத்து போ. அந்த இடம் பார்த்தா அங்கிட்டு இருந்து வண்டி வர்றது தெரியல நமக்கு. சோ அந்த வளைவு வரும்போது என்ன பண்ணிக்கணும்? அந்த பாயிண்ட்ல ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்துக்கணும். இந்த மாதிரிதான் போகுதுன்னு சொல்லி இந்த சைன் போர்டு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ரைட். ஆக்சிலேட்டர் நிதானமா கொடுத்து போய்க்கணும். இந்த பெண்டிங்ல எல்லாம் அப்படியே போட்டு ரைட் போட்டோம். திருப்பு ரைட். திருப்புப்பா. அவ்வளவு திருப்புனா போதுமா? எங்க போகுது வண்டி? திருப்பு ரைட்டு. வண்டியெல்லாம் வருதுன்னு அங்கிட்டு தள்ளிக்கிட்டு போக கூடாது. லெஃப்ட் சைட்ல. சரியா? அவர் வாட்டுக்கு போயிருவாரு. ஆக்சிலேட்டர் வந்து காலடு. எல்லா வண்டியும் ரெட் லாம்ப் எரியுதா அந்த வண்டியில? சிகப்பு லைட் எரிஞ்சா அங்க அவர் பிரேக் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அப்ப நம்ம கால் பிரேக்குக்கு வந்துடணும். ஃபுல் கிளட்ச மீதி. லைட்டா அப்படி பிரேக் மீதி. ஒரு ஹாரன் கொடு. பிரேக்க விடு. அப்படியே போட்டோம். ரைட். ஹாரன் கொடு. ரைட்ல திருப்ப ஹாரன் கொடு. போட். அப்ப எல்லாத்தையும் கவனிக்கணும்.
ரைட். அப்படியே ஸ்ட்ரைட். ரைட். எவ்வளவு நேரமா செகண்ட் கியர்லயே போகுது. வரட்டும், லெஃப்ட் வரட்டும். ஸ்ட்ரைட். மைல்ட் ஆக்சிலேட்டரை கூட ஓவரா மிதிச்சாதான் அந்த ஜர்க் வந்துகிட்டே இருக்கு. செகண்ட் கியருக்குரிய ஸ்பீட்ல மிதிச்சா எதுக்கு அந்த ஜர்க் வரப்போகுது? கொஞ்சம் ரைட்டு. ஆக்சிலேட்டர் வந்து காலடு. வரட்டும், லெஃப்ட். பிரேக் அவுட். கிளட்ச் ரிலீஸ் பண்ணு. இந்த இடத்துல நம்ம கியரை குறைக்கல, செகண்ட்ல தான் போகுது இல்லையா? செகண்ட்லயே ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறக்குறோம். அது 4வது கியர்ல போனாலும் சரி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி செகண்ட் கியர் மாத்தி தான் ஏறணும். இப்போ வளைவுல கவனிச்சுக்கணும். ஆக்சிலேட்டரை மட்டும் ஒரு லைட் அப்படி பிரேக்கை மிதிச்சு திருப்பணும் வண்டியை. திருப்பு. பிரேக் அவுட். இந்த இடம்லாம் அப்படியே வேகமா ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டுன மாதிரி ஓட்டணும்னு நினைப்பீங்க. வாங்க ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல பழகுங்க, அப்புறம் வேகமா ஓட்டிக்கலாம். ஸ்டடி ஸ்டடி ஆட்டோ பாவம். அப்படி நல்லா லெஃப்ட் ஏறி ரைட்டு. ஆக்சிலேட்டர் வந்து நிதானமா கொடுப்பா. திடீர்னு வேகமா போகுது, திடீர்னு ஸ்லோவா போகுது, ரைட்ல திருப்புப்பா. போட்டு ஆக்சிலேட்டர் கொடுப்பா. ஒரே மாதிரி ஆக்சிலேட்டர் கொடு. ஏன் ஜர்க்கா ஜர்க்கே குச்சி குச்சி ஓடுது? நானும் அப்ப இருந்தா மேடம் ட்ரை பண்றேன், ஆனா வர மாட்டேங்குது. கொஞ்சம் ரைட். ஹாரன் கொடுத்து போகணும். எஸ் பெண்டிங்ல ஹாரன் கொடுத்து போகணும். கொஞ்சம் ஆக்சிலேட்டர் இருந்து காலடு. லைட்டா பிரேக்க மிதிச்சு லெஃப்ட் திருப்பு. வரட்டும். பிரேக் அவுட். போட்ட ஆக்சிலேட்டர் கொடு. ஸ்டடி ஸ்டடி. பார்த்தா எஸ்பெண்ட்ல வந்து அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்து வேகமா போடும். ஆக்சிலேட்டர் காலடி ஓவர்டேக் பண்றதுக்கு ஹாரன் சவுண்ட் கேட்டா ஆக்சிலேட்டர் விட்டுறணும். அப்படியே ரைட்ல திருப்பு திருப்பு. ஏன்னா அவர் நான் ஓவர்டேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேக்குறாரு. அவர் பயந்துகிட்டு நம்மள போக சொல்றாரு நினைச்சிட்டு வேகமா அழுத்த கூடாது. ரோடு ஸ்ட்ரைட்டா இருக்கா? போலாம். ஆக்சிலேட்டர் கொடு. இப்ப தேர்ட் கியர் மாத்த ஆக்சிலேட்டர் விடு. கிளட்ச மிதி. ஒரே மாதிரி ஆக்சிலேட்டர் மைல்டா ஓங்கி மிதிச்சு போக கூடாது. ஒரே மாதிரி கொடுத்து போலாம். இந்த ஒயிட் லைன், இந்த விட்டு விட்டு லைன் எல்லாம் போட்டிருக்காங்களே, எதுக்குப்பா போட்டிருக்காங்க? ரைட்ல திருப்பு திருப்பு. அதாவது விட்டு விட்டு லைன் போட்டிருந்தா ஓவர் டேக்கிங் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். சரியா? இந்த எஸ்பெண்ட் வளைவு எல்லாம் வந்து சைன் போர்டு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து ஓட்டிக்கணும். இந்த பாரு, இந்த மாதிரி ரோடு பிரியுது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் வளையும் அப்படின்னு டயக்ராமே அப்படிதான் போட்டிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்தே ரோடு இப்படிதான் இருக்குன்னு முன்னாடியே கணிச்சுக்கணும். பிரேக்லவா இப்ப இந்த இதுல ரைட் டர்ன் பண்ண போறோம். ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்க. நல்லா கொஞ்சம் ஃப்ரண்ட்ல ஏறி போய் திருப்பணும். வெரி குட். கியரை குறைச்சாச்சு. அப்படிதான் என்னையும் பேச வைக்க கூடாதுல. பிரேக்லவா இண்டிகேட்டர் போட்டோன்னா நான் ஆக்சிடென்ட் கொடுக்க கூடாது. கிளட்ச மீதி லைட்டா பிரேக்க மீதி. இப்ப ரைட்ல சுத்து. பிரேக் அவுட். கிளட்ச மெதுவா விடு. கிளட்ச மிதி. ஸ்டார்ட் பண்ணு. மெதுவா கிளட்ச்ல இருந்து காலடு. போட்ட ஆக்சிலேட்டர் கொடு ஆக்சிலேட்டர். பயப்படக்கூடாது. வா லெஃப்ட் வரட்டும். போட்டோம். லெஃப்ட் ஓரமா நிப்பாட்டி பாப்போமா? உன்னால நிப்பாட்ட முடியுமான்னு பாரு. இந்த இடத்துல நிப்பாட்டலாமான்னு பாக்கணும். ஏன்னா சிங்கிள் ரோடா இருக்கு, யாராவது வர்றாங்களான்றதையும் ட்ரை பண்ணி பாத்துக்கணும். மிரர் லெஃப்ட் பாத்துக்கோ. நல்ல லெஃப்ட் இறக்கு திருப்பணும் ஃபர்ஸ்ட். அதான் என்ன சொன்னேன், கியருக்கு கை போகவே கூடாதுன்னு சொன்னேன். நீ தான் கிளட்ச மிதிச்சுக்கிறிய, அப்புறத்துக்கு கியருக்கு போகணும். ரைட்ல திருப்பு. ஸ்டாப். நியூட்ரல். இந்த கை கியருக்கு வந்துச்சு அப்படின்னா எங்க நிப்பாட்டணும்ன்ற இடம் மறந்து போயிடும். சரியா? அப்ப எடுக்கலாமா? ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கோ. நீயா நிப்பாட்டுன்னு சொல்றப்ப பயம் வந்துருச்சு, ஏதோ ஒண்ணு செஞ்சிடுறோம். அதனாலதான் இந்த பார்க் பண்றது எப்படின்றத சொல்றதுக்காக இது பண்றேன். கியர் போட்டுக்கோ. அடுத்து என்ன பண்ணணும்? கியர் போட்டுட்டு
வண்டி பின்னாடி போக கூடாது. அப்ப இந்த இடம் மேடு. மிரர் பார்த்து ஹார்ன் கொடுத்து எடுக்கணும். லெஃப்ட் லெஃப்ட். ஹாஃப் கிளச் வந்துட்டு வண்டி ஏறலைன்னா லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்து ஏறணும். அந்த கிளச்சை பிடிச்சாதான் ஆஃப் ஆகாது. பயம் வந்துருச்சு ஆட்டோவை பார்த்தோன்னே. பிரேக்கை விடு, லைட்டா ஆக்சிலேட்டர் மிதிச்சு அப்படியே கிளச்சை விடக்கூடாதுல்ல, ஆக்சிலேட்டர் கொடுக்கவே இல்லைல்ல இன்னும். அப்படியே கிரிப்பா பிடிச்சிக்கோ ஆஃப் கிளச்சை, ஆக்சிலேட்டர் மட்டும் கொடு. பிரேக்கை விடு, ஆக்சிலேட்டர் மட்டும் கொடு. திணறாத, பயப்படாத. ரைட்ல வண்டி வர்றான்னு பாத்துக்க, அப்படியே மெயின்டைன் பண்ணு. அப்படியே வரட்டும், லெஃப்ட் வந்துடட்டும் வந்துடட்டும். என்ன நடக்குது நீங்க ரோட்ல பயந்தா அப்புறம் எப்படி வண்டி ஓட்டி வீட்டுக்கு போறது? ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கும் காலேஜுக்கு எல்லாம் போக வேண்டாமா? கியர் மாத்து, ஆக்சிலேட்டரை விட்டுட்டு கிளச்ச மிதி. பள்ளத்துக்கு போகுது பாருப்பா. ஹாரன் கொடுத்து அவருக்குலாம் ஓட்ட தெரியுன்றனால வேமா அதை பார்த்துலாம் பயப்படக்கூடாது. காலத்துக்கு பிரேக்ல வச்சுக்கோ. இப்ப ரைட்டு ரைட்டு. பிரேக்ல வா, இறக்கம் வருது. என்னைய கொண்டு போய் செடிக்குள்ள தள்ளக்கூடாது. கிளச் பிரேக்கை மிதிச்சு வா, நல்லா கிளச்ச மிதிச்சுக்க. லைட்டா அப்படி பிரேக்கை மிதிச்சு ரைட்ல திருப்பு. இன்னும் கொஞ்சம் நல்லா பிரேக்கை மிதிச்சுக்க. பள்ளம் வருது, பிரேக்கை விட்டுரு. ரைட்ல திருப்பு, ஹாரன் கொடு. ரைட்ல திருப்பு. போட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து போ. ரோடு நல்லா தெரியும் போது, ஃப்ரீயா இருக்கும் போது ஆக்சிலேட்டர். அது வரைக்கும் ரோடே தெரியலையா, நல்ல இறக்கமா இருக்கா, கிளச் பிரேக் கண்ட்ரோல் பண்ணி எவ்வளவு தூரத்துக்கு மெதுவா இறக்கணுமோ இறக்கிறணும் வண்டியை. போலாம் போலாம். வண்டி எதுவும் வரல, ரிப்ளே ஹாரன் வரல இல்லையா? வரட்டும் வரட்டும், லெஃப்ட் வரட்டும். போட்டு ஆக்சிலேட்டர் கொடு, ஏறட்டும் வண்டி ஏறட்டும். ரிட்டர்ன் ரிட்டர்ன். போட்டு ரைட் மிரர் பார்த்து ரைட் ஏறணும். ரைட்ல திருப்பு ஸ்டேரிங்க. போட்டோம். அப்படியே லாஸ்ட் போய் லெஃப்ட் போகணும். அந்த கார் வருது இல்லையா, அந்த மாதிரி போகணும். லெஃப்ட் இண்டிகேட்டர். லெஃப்ட்னா மேல, பிரேக்ல வா. லெஃப்ட்னா மேலடா, கிளச்ச மிதி. கிளச்ச மிதி, பிரேக்கை மிதிச்சுக்க. பிரேக்கை மிதிச்சு நிற்பாட்டு. நியூட்ரல். ரிலாக்ஸ் ஆகிக்கோ. ஏன் இப்படி வேர்க்குது? ரொம்ப பயந்துட்டியா? இறக்கம் மேடு எல்லாம் வரவும் இதுக்கே பயந்தா எப்படி? கூல் ஆயிக்கோ. ரெடியா? எடுக்கலாமா? அப்ப பிரேக்னா பிரேக்க மிதிக்கணும், கிளச்னா கிளச்ச மிதிக்கணும். அப்ப அந்த இடத்துல மிதிக்கலாம், நீ பயந்துகிட்டு உட்காந்துருக்கேன்னு அர்த்தம். சரியா? அப்ப கிளச்ச மிதி, கியர் போட்டுக்கோ. அதெல்லாம் இறங்கிதான் இருக்கு. மிரர் பார்த்து எடுக்கணும். போட்டோம், ஆக்சிலேட்டர் கொடுத்து போ. போட்டோம். போலாம்ப்பா போலாம். தைரியமா இருக்கணும்ல. இப்ப இந்த வயசுலயே பழகினாதான் அப்புறம் 50 வயசுல நான் பழகணும்னு போறப்ப அப்பவும் பயம் வரதானே செய்யும். சரியா? எங்கேயாரு மாத்திக்க, கிளச்ச மிதி. நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க, நான் சின்ன வயசுலயே பழகாம போயிட்டேன் மேடம், இப்ப வந்து நான் பழகுனா எனக்கு பயம்தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றாங்க. இப்பெல்லாம் அந்த பயம் வரலாமா? அந்த பாரு முள்ளு இருக்கு, அதெல்லாம் பார்த்து ஓட்டணும். மெதுவா ஓட்டணும், வேகமாவே நான் ஓட்ட சொல்லல. அப்புறம் எதுக்கு பயப்படணும்? நீ பாடி லெஃப்ட் ஓரமாவே ஓட்டு. எதை பார்த்து பயந்த? ஆட்டோவை பார்த்தா? மேட்டு ஏறி இறங்குறதுல அதெல்லாம் ஒரு பயமா? அதுதான் நான் கண்ட்ரோல் சொல்லிக்கிட்டே வரேன், நீ அழகா பண்ணி அப்புறத்துக்கு பயப்படுற. டக்குன்னு டேர்ன் பண்றதுலதான் மேடம் இதாயிருக்கு. போட்டோம். ரைட்டு, முள்ள நோக்கியே போகுது. முள்ளையும் கவனிக்கணும். அதுவும் லெஃப்ட் தான் நமக்கு, காரோட லெஃப்ட் சைட்ல. இங்க பாரு, வயக்காடா இது என்னதுன்னே தெரியலையே. ஏதோ ரெடி பண்றாங்க போல. மெதுவா தானே போகுது வண்டி, கேஷுவலா அதெல்லாம் ஏன் ஒதுக்குற? அவருக்கு பாதை இருக்குப்பா. போட்டோம். இவ்வளவு வேறுபாடு இருக்குது. வீட்லயும் இப்படிதான், எதாவது பார்த்தோன்னே பயந்துவியா?
பேசுடா. அது வீட்லலாம் ஒண்ணும் தெரியாது அது ஒரு இடத்துல இருக்கும். நம்ம ஏதாவது ஒர்க் அப்ப செய்யும் போதுதான் அப்படியே அது லாரி வருது பாரு. அந்த லெஃப்ட் ஏறி வா. இந்த முள்ளையும் கவனிக்கணும். அப்ப முள்ளு என்னையே இடிச்சுட்டு போயிரும். போட். நல்லா ஓட்டுற, நல்லா டிரைவ் பண்ற. பிரேக்ல வா. அங்க ஒரு பள்ளம், பெரிய பள்ளமா இருக்கு. கொஞ்சம் ரைட் ஏறி போய்க்கிருவோம். போட்டோம். லைட் ஆக்சிலேட்டரை கொடுத்து போ. நீ பயந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த கார் கடைசி வரைக்குமே பயமா தான் இருக்கும். சரியா? நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் உன் காதுல வாங்கவே முடியாது. அந்த பயம் வந்து தடுத்துரும். அப்படியே வரட்டும். லெஃப்ட் வரட்டும். போலாம். அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்படியே ரைட் மிரர் பார்த்து ரைட் திருப்பு. பள்ளம் வரட்டும். லெஃப்ட் வரட்டும். மிரர் லெஃப்ட் பார்த்து வா. ரைட் ஏறும்போது ரைட் மிரர் பார்த்து திருப்பணும். அதே நம்ம ரோட்டுக்குள்ள வரும்போது லெஃப்ட் மிரர் பார்த்து லெஃப்ட் திருப்பிக்கணும். சரியா? இதுல கவனிப்பு தான் முக்கியம் டிரைவிங்லயே. அந்த கவனிப்பு குறையும் போது என்ன பண்ணிடுறோம், பயந்துடுறோம். சரியா? அப்ப கிளட்ச் பிரேக் கண்ட்ரோல்ல என்ன பண்ணணும்ன்றது மறந்துடுது. கவனிப்பு சரியில்லைன்னா அந்த டிரைவிங்கே நம்ம எதுக்கு டிரைவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஆயிருது. கடைசி வரைக்கும் அந்த கார் எடுக்கவே மாட்டேன்றோம். போலாம். கிளட்ச மிதி. ஸ்டார்ட் பண்ணு. கியர் போட்டுக்க. ஆக்சிலேட்டர் கொடுத்து மெதுவா கிளட்ச விடு. ப்ரெஸ் ஆகலையா ஆக்சிலேட்டர்? பேசணும்டா. திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. அப்ப ஸ்பீடு பத்தல. செகண்ட் கியர்ல ரொம்ப மெதுவா போனா போகாதுல வண்டி. நான் தான் என்ன சொல்லிருக்கேன், ஸ்பீடு குறைய கியரை குறைச்சிட்டா அது வாட்டுக்கு போயிட போகுது. அதுக்கப்புறம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி அடுத்தடுத்த கியரை போட்டுக்கலாம். கியரை மாத்து. கிளட்ச மீதி. செகண்ட மாத்து. ரொம்ப இறக்கிட கூடாது. போட்டு கொஞ்சம் ரைட். ஆக்சிலேட்டரை விடு. பள்ளம் லெஃப்ட் பார்த்து ஒதுங்கி வா. ஆள் வர்றாங்களா? அங்க வண்டி வந்துட்டாலும் இங்க இடம் இருக்கான்னு பாக்கணும். லெஃப்ட்ல இடம் இருக்கான்னு பாக்கணும். அப்ப ஒதுங்கி வழி விட்டு போயிடணும். கொஞ்சம் பிரேக்ல வா. அவர் போகட்டும். போட்டோம். ஆக்சிலேட்டரை கூட வரட்டும். லெஃப்ட். அங்க நல்ல பள்ளமா இருந்தது அந்த இடம். பாப்போம். பக்கத்துல போய் பாப்போம் எப்படி இருக்கு. ரைட்டு. ஸ்டடி. கொஞ்சம் ரைட். ஹார்ன் கொடுத்து போ. இப்ப அந்த லெஃப்ட் ஓரத்துல வந்து சரியா? இப்ப லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கோ. பிரேக்ல வந்துரு. லெஃப்ட் யாரும் வர்றாங்களான்னு பாத்துக்க. அப்படியே வா. லெஃப்ட் வா. திருப்பு. வண்டியை திருப்பு. கிளட்ச மிதிச்சு வா. நல்லா கீழே இறங்கு வண்டியை. ஏன் கிளட்ச மிதிக்க சொல்றேன், வண்டி ஆஃப் ஆகாம இருக்கிறதுக்கு. கொஞ்சம் ரைட்டு. கிளட்ச நல்லா மிதி. இடிக்குது பாரு. இப்ப பிரேக் கொடுத்து நிறுத்து. நியூட்ரல். ஹேண்ட் பிரேக். இன்னைக்கு போதுமா கிளாஸ்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தம்பிக்கு வந்து கிளாஸ் கொடுத்தேன். எந்த மாதிரி கிளாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா போய்கிட்டு இருக்கும்போது லெஃப்ட்டில் ஓரமாக பார்க் பண்ணணும். அந்த லெஃப்ட்டு ஓரமாக பார்க் பண்ணுறப்ப என்ன மாதிரி ஐடியாஸ்லாம் பண்ணி அந்த இடத்துல பார்க் பண்ணால் சேஃபாக நிற்கும் அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் கொடுத்தேன். அது மாதிரி இடது பக்க வளைவு வலது பக்க வளைவுலையும் வண்டி வேகமாக போனால் அதை கண்ட்ரோல் பண்ணி எப்படி திருப்புறது அப்படின்ற ஐடியாஸும் கொடுத்தேன். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது போக லைவ் தியரி கிளாஸஸும் இருக்குது, லைவ் டிரைவிங் கிளாஸஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். கண்டினியூவாக என்னோட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.